வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஒரு புதிய ஆடு வீட்டுக்கு வந்தால் அதோட முதல் நாள் வந்து எப்படி இருக்கும், அதோட பயம், பழகுதல், அப்புறம் மற்ற ஆடுகளோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு புதிய ஆடு, புதிய இடம், புதிய மனிதர்கள், அதுக்கு மேலே ஏற்கனவே இருக்கும் ஆடுகள். இந்த ஒரு நாள் அந்த ஆட்டை வாழ்க்கையில் மிக முக்கியமான நாள். அந்த ஆடு பயந்து தான் இருக்கும், ஆனால் அந்த பயம் எப்படி நம்பிக்கையாக மாறுது, மற்ற ஆடுகள் அதை ஏற்றுக்கொள்ளுதா இல்லை தள்ளி தான் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு புதிய ஆடு வீட்டுக்கு வந்த அந்த முதல் நாள் வந்து எப்படி இருக்கும். காலை நேரம் வண்டி ஓசை கேட்டதும் எல்லா ஆடுகளும் தலை தூக்கி பார்க்குது. ஒரு புதுசாக ஒரு ஆடு வருது. வண்டியிலேருந்து இறங்கும்போது அதோட கண்ணில் ஒரு குழப்பம், அது பயத்தோடு பார்க்குது. ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை. அது யோசிக்குது, இது என்ன இடம், நான் எங்கே வந்துட்டேன். அந்த ஆடு மெதுவாக சுற்றி பார்க்குது. ஒவ்வொரு சத்தத்தையும் பயந்துட்டு திடுக்குது. ஏன்னா நம்மளே வந்து ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல வந்து எப்படி இருக்குமோ எது இருக்குமோ யோசித்து தான் போகும். கொஞ்சம் ஏதாவது சொல்லிடுவாங்க, ஒரு பயந்து இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஆடுகளும் அப்படி தான். இது ஒரு சாதாரண விஷயந்தான். ஏன்னா ஆடுகளுக்கு இடம் மாறுதல் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு பயம் அதிகரிக்கும். புதிய ஆடு வந்து ஓரமாக வந்து நின்றுக்கும். மற்ற ஆடுகளை வந்து அதை வந்து கவனிக்கும். ஏன்னா வந்து எங்கள் தொழுவு இருக்குன்னா, இப்போ 50 60 70 ஆடு 80 ஆடுகிட்ட இருக்குன்னா, ஒரு புதுசாக ஒரு ஆடு வருதுன்னா அந்த ஆடை வந்து சேர்த்துக்காது. அந்த ஆடு உள்ள தொழுவுக்குள்ளே வந்துச்சுன்னா மற்ற ஆடுகளை வந்து அதை முட்ட ஆரம்பிக்கும். அதனால் நாங்களே வந்து புதிய ஆடு வாங்கினா ஒரு 10 நாள் 15 நாள் வெளியே வந்து வச்சுருந்து தான் உள்ள மற்ற ஆடுகளோட சேர்ப்போம். சில ஆடுகள் வந்து அது பக்கத்தில் வந்து வாசனை பார்க்கும், சில ஆடுகளை வந்து தூரத்துலேருந்து பார்க்கும், சில ஆடுகளை வந்து முட்டுறதுக்கு பார்க்கும். ஆனால் அந்த புதிய ஆடு அது இன்னும் அமைதியாக இல்லை. அது சாப்பிடாது, தண்ணி குடிக்காது. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இதுக்கு காரணம் என்ன? பயம். அதுவும் புதுசாக வந்த இடம், பயம். நீங்கள் அதை சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா அந்த ஆடு உடம்பு சரியில்லாமல் போகும். ஃபஸ்ட்டு பராமரிப்பு என்னென்னா, இந்த நேரத்தில் தான் உங்களோட ரோல் முக்கியம். முதல்ல என்ன செய்யணும், அந்த ஆட்டை வந்து தனியாக ஒரு இடத்துல வைக்கணும். தண்ணி வைக்கணும், அதுக்கு தனியாக லைட்டான தீவனம் வந்து வைக்கணும். அதிக சத்தம் இருக்கக்கூடாது. அந்த ஆடுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வரணும். ஏன் இதெல்லாம் செய்யணும்னா, மற்ற ஆடுகளோடு சேர்ந்து நம்ம தீவனம் நம்ம கொடுக்கும்போது இந்த ஆடு வந்து சாப்பிட விடாது மற்ற ஆடுகள். அதனால் இதுக்கு வந்து தனியாக நம்ம கேர் எடுத்து பார்க்கணும். நீங்களும் அதை கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுக்கு நேரம் கொடுக்கணும் மற்ற ஆடுகளோட சேர்றதுக்கு. இதுதான் பெரிய ஒரு ரகசியம். நம்ம அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதுக்கு தீவனம் கொடுத்து பார்க்குறோமோ நம்ம மேலே அது வந்து நம்பிக்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழக ஆரம்பிக்கும். சில மணி நேரத்துக்கு பிறகு அந்த ஆடு கொஞ்சம் தைரியம் பெற ஆரம்பிக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு போனோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அமைதியாக இருக்கும். நம்ம வந்து எதுவும் பேச மாட்டோம். நம்மளே ஒரு புது இடத்துக்கு போகிறோன்னா அங்கே போய் எதுவும் பேச மாட்டோம், அமைதியாக இருப்போம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எல்லாத்தையும் கொஞ்சம் சகஜமாகி கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த ஆடுகளை வந்து மற்ற ஆடுகளோட கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும். கொஞ்சம் தண்ணி குடிக்கும், கொஞ்சமாக தீவனம் சாப்பிடும், அங்கங்கே கொஞ்சம் நடக்கவும் ஆரம்பிக்கும். இது ஒரு நல்ல சிக்னல் கூட சொல்லலாம். அந்த ஆடு வந்து இந்த இடம் பாதுகாப்புன்னு புரிகிற வரைக்கும் அதை வந்து நம்ம தனியாக கவனிக்கணும். நீங்கள் இப்போ என்ன செய்யலைன்னா, மெதுவாக பேசுங்க, கையை நீட்டி அதை வந்து தடவி கொடுங்க. அதுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி மற்ற ஆடுகள் நம்ம கவனிப்போம். நம்ம ஆடுகள் வந்து நம்ம போனோன்னா கத்தும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதையே நம்ம பழக்கி கொண்டு வரணும் புது ஆடுகளை. மற்ற ஆடுகள் வந்து இந்த ஆட்டை பற்றி என்ன ரியாக்ஷன் கொடுக்கும் தெரியுமா? இதுதான் முக்கியமான கட்டம். அந்த புதிய ஆடை பழைய ஆடுகளோட சேர்க்க நேரம் தான் ரொம்ப முக்கியம். முதல்ல என்ன நடக்கும், சில ஆடுகள் வந்து துரத்தும், முட்டி துரத்தும். சில ஆடுகளை வந்து தலையடிக்கும். சில ஆடுகள் வந்து வாசனை பார்த்து அதுக்கப்புறம் போயிடும். இது வந்து நார்மல் தான். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதிகமாக வந்து அடிக்குதா, காயப்படுத்துதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கணும். அப்படின்னா அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா உடனே தனியாக வந்து பிரித்து வச்சிடணும். அதே மாதிரி நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு வந்து குளிர்காலமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, அந்த நம்ம சோறு வடிக்கிற தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து தண்ணி வந்து செட் ஆகணும். குளிர் நேரமாக இருந்தால், வெயில் காலத்துலலாம் நீங்கள் பச்சை தண்ணி குடிக்கிறது ஓகே. ஆனால் குளிர் நேரத்தில் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வந்து அந்த புதிய ஆட்டுக்கு வந்து கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் அந்த நேரத்தில். அப்படி பிடிச்சி வச்சுருந்தா தான்
கொஞ்ச நேரத்துலேயே மற்ற ஆடுகளோடு பேசி அது சகஜமாயிரும். நம்ம எப்படி பேசி சகஜமாகிறோமோ அதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அதுக்கும் பழகிடும். ஃபஸ்ட்டு அடுத்து சாயங்காலம் அந்த புதிய ஆடு மற்ற ஆடுகளோடு சேர்ந்து மேய ஆரம்பிக்கும். இப்போ அது வந்து தனியாக கிடையாது, அது வந்து நம்ம ஆடுகளோட ஒரு பாகமாக வந்து மாறிடுது. அது பயந்த ஆடு கிடையாது, தைரியமான ஆடு. இந்த ஒரு நாளில் அது வாழ்க்கையே மாறிடுச்சு. ஒரு புதிய ஆடு வீட்டுக்கு வந்து வர்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு உயிர். ஏன்னா அதுக்கும் உணர்வு இருக்குது, அது நம்மளோட பொறுப்பும் கூட. நீங்கள் அதை கவனித்தா அது உங்களுக்கு லாபமாக திரும்பும். பயம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்பிக்கை கொஞ்சமாக உருவாகும், அடுத்து நட்பாக கொஞ்சம் பழகும். இதுதான் ஒரு ஆட்டோட முதல் நாள், அதாவது புதிய ஆட்டோட ஒரு புதிய தொழுவுக்கு வரும்போது அதோட ரியாக்ஷன். ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அந்த புது பொண்ணு வந்து ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு ஃபுல்லாக நம்மளுக்கு புதுசாக இருக்கும். எது எங்கே இருக்குதுன்னு தெரியாது, எதாவது சொல்லிடுவாங்களோ, நம்மளை திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆடுகளும் ஒரு புதிய ஆடுகள் வந்து வீட்டுக்கு வரும்போது இதெல்லாம் நம்ம செய்யணும். அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு புதிய ஆடு வாங்கும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து தடுப்பூசி போட்டிருக்காங்களா, குடற்புழு நீக்கம் பண்ணியிருக்காங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து தடுப்பூசி போட்டுடணும். அதே மாதிரி குடற்புழு நீக்கம் மருந்தும் கொடுத்துடணும். 10 நாளைக்கு வந்து அந்த ஆடை வந்து கொஞ்சம் பிரித்து வைக்கிறது தான் நல்லது. இந்த மருந்தெல்லாம் கொடுக்காம இருந்து மற்ற ஆடுகளோடு சேரும்போது அதுக்கு நோய் மற்ற ஆடுகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பிரித்து வச்சுருந்து இதுக்கு மற்ற இதெல்லாம் ஏதாவது இருக்கா, நோய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஆடுகளோடு சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்ன வரைக்குமே எங்கள் ஆடுகளோட ஒரு ஆடு சேரவே சேராது. கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சு. இன்னுமே அந்த ஆடு பார்த்திங்கன்னா எங்கள் ஆடு தொழுவுக்குள்ளே விடவே விடாது. அது ஏன்னே தெரியல எங்களுக்கும். ஏன்னா ஏற்கனவே வழக்கமாக இருக்கிற ஆடுகள் மட்டும்தான் அந்த தொழுவுக்குள்ளே இருக்க முடியும். மற்ற ஆடுகள் புதுசாக வந்துச்சுன்னா விடவே விடாது. சில ஆடுகளை வந்து விட்டுரும். அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட தான் கேட்கணும். இந்த ஆடை வந்து இது வரைக்கும் விட்டதே இல்லை. அதே மாதிரி இப்போ கருப்பு ஆடுகளாக இருந்துச்சுன்னா, இப்போ கருப்பு வெள்ளை தான் நம்ம முக்கால்வாசி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த சிவப்பு அந்த மாதிரி ஒரு ஆடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆடு சுத்தமாக விடவே விடாது. ஒரு 10 நாள் என்னங்க, 1 மாதம் கூட எடுக்கும் அந்த ஆடை வந்து உள்ளே விடுறதுக்கு. இந்த மாதிரிலாம் இருக்குது புதுசாக ஆடு வாங்கிட்டு போகும்போது. ஓகேங்களா? அதனால் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எப்பயுமே ஒரே தொழுவில் இருக்க ஆடை வாங்கி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதைத்தான் இப்போ சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.